தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். எதிர்கால தரிசனம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது. அதற்கு நாம் செய்யக்கூடியது நன்றாய் ஜெபிக்க வேண்டும். நன்றாய் என்ன செய்யணும்? ஜெபிக்க வேண்டும். ஒரு மனிதனுக்கு உயர்வு வருவதற்கு அவன் 3 காரியங்களை செய்ய வேண்டும். நமக்கு ஒரு அற்புதம் நடக்கணும்னா ஒரு 3 காரியத்தை செய்ய வேண்டும். நேற்றைய தினத்தில் தான் நான் இருந்து ஆலயத்தில் இருக்கும்போது எனக்கு அந்த காரியம் வெளிப்பட்டது. யார், அதாவது ஒரு மேத்தமெட்டிக்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன், ஒரு கணக்கு சொல்றேன். ஜபம் ப்ளஸ் வேத வாசிப்பு ப்ளஸ் முயற்சி, இந்த 3 இணைந்து தான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய உயர்வை கொண்டு வரும். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க? சிலருக்குள்ள ஜபம் இல்லை, வேத வாசிப்பு இருக்கிறது. சிலருக்குள்ள வேத வாசிப்பு இல்லை, ஜபம் இருக்கிறது. ஆனால் 2ம் இருக்க வேண்டும். அதோடு சேர்த்து நாம் முயற்சிக்க வேண்டும். ஒரு பெரிய பக்தன் வில்லியம் கேரி என்கிறதான ஒரு தேவனுடைய மனுஷன் சொன்னதான ஒரு வார்த்தை, தேவனிடத்திலிருந்து பெரியவைகளை எதிர்ப்பார், தேவனுக்காக பெரியவைகளை செய்து பார். தேவ சமூகத்தில் பெரியவைகளை நாம் எதிர்பார்க்க வேண்டும். அதுதான் திட்டம், அதுதான் தரிசனம். தேவனிடத்திலிருந்து பெரிய காரியங்களை நாம் எதிர்பார்க்கும் போது, அந்த தரிசனத்தை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தும் போது, அவர்கள் இல்லாதவர்களாய் இருந்திருக்கிறார்கள், பின்னாட்களில் எல்லாம் உடையவர்களாய் கர்த்தர் அவர்களை மாற்றுகிறார். ஆபிரகாம் வெறும் நபராய் அந்த கல்தையன் தேசத்தை விட்டு வந்தான். கர்த்தர் பன்மடங்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்து வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றினார். ஈசாக்கு அதே போல தேவனுடைய தரிசனத்தை அவன் பெற்றான். யாக்கோபு தேவனுடைய தரிசனத்தை பெற்றான். இவர்கள் எல்லாம் ஏன் தேவ தரிசனத்தை பெற்றார்கள் என்றால், எதிர்காலம் நன்றாயிருப்பதற்கு எதிர்காலத்தை குறித்ததான தரிசனத்தை கொடுப்பவர் இயேசு கிறிஸ்து. அவருடைய பாதத்திலே அவர்கள் அடங்கி இருந்தார்கள். அவருடைய பாதத்தில் என்ன செய்தார்கள்? அடங்கி இருந்தார்கள். இன்னைக்கு நிறைய பேருக்கு அடங்கி இருக்கிறதான பழக்கம் இல்லை. நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த வேத வினா போட்டு எதுக்கு வச்சிருக்கிறோம்னா, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு உயர்வு வர வேண்டும் என்றால் அதை நீங்கள் படிக்கணும். வேதத்தை படிக்கணும், ஜபத்தோடு படிக்கணும், முயற்சிக்க வேண்டும். அங்க சரியாகும் போது இங்கேயும் சரியாகும். அல்லேலூயா. அது இல்லாம நீங்க எவ்வளவு வேணாலும் காரியத்தை செய்து பாருங்களா. என் வாழ்க்கையில் அப்படிதான், என்னுடைய வாழ்க்கையில் அதான். ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பு, ஏன் இந்த தேவனுடைய சமூகத்தில் செலுத்தப்படுகிறது இந்த காணிக்கைகளை எண்ணி எடுப்பதற்கு முன்பு சில நாட்கள் அவைகளை என்னுடைய கண்களை மூடி நான் ஜெபித்து, பின்பு வேதத்தை வாசித்துதான் அதை எடுத்து அநேகருக்காக ஜெபித்திருக்கிறேன், கொடுத்திருக்கிறேன். அதனால ஆண்டவர் இன்னைக்கு என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். ஜெபம் பிளஸ் வேத வாசிப்பு பிளஸ் முயற்சி, இந்த 3ம் நீங்க கரெக்டா இருப்பீர்கள் என்று சொன்னால் 100 மடங்கு உங்களுக்கு உயர்வும் ஆசீர்வாதமும் குறைவில்லாமல் நடத்துகிறதான தேவனுடைய திட்டமும் உங்கள் மூலமாய் வெளிப்படும். நான் லேலியா சொல்ல மாட்டேங்க. ஏன்னா அநேகருக்கு, பாஸ்டர் உங்களுக்கு நேரம் கிடைக்கி எங்களுக்கு என்னது கிடைக்கல சொல்லுங்க, சொல்லிடுங்க. உங்களுக்கு நேரம் கிடைக்கி எங்களுக்கு என்ன செய்யல? நேரம் கிடைக்கிற நேரத்தை நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறோம்? காலத்தை பார்த்தால் போதகர்களாக இருக்க வேண்டிய நீங்கள் இன்னும் குழந்தையை போல எதின் மேலே வாஞ்சையா இருக்கிறீர்கள்? ஞான பாலின் மேல் வாஞ்சையா இருக்கிறீர்கள். இன்னும் சொல்லப்பட்டிருக்கிறது, நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடியினால் காலத்தை என்ன செய்யுங்கள்? பிரயோஜனப்படுத்துங்கள். தரிசனங்கள் உண்டாகும் போதுதான் தேவ திட்டம் நம் மூலமாய் செயலாக்கத்திற்கு வரும். ஒரு வசனத்தை கூட வாசியுங்கள். என்னாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 6-7வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது,
மோசேயை குறித்து கர்த்தர் சொல்கிறார். அங்கே ஆரோனும் மீரியாமும் மோசேக்கு விரோதமாய் வரும்போது கர்த்தரே குறுக்க இறங்கி மோசேயை பற்றி சொல்லுகிறதான ஒரு வார்த்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 6-7 வசனம். அப்பொழுது அவர், என் வார்த்தையை கேளுங்கள், உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியா இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடு பேசுவேன். என் தாசனாகிய மோசையோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். அல்லேலூயா. இப்போ இவனுக்கு விரோதமாய் கூட பிறந்த சகோதரனோ கூட பிறந்த சகோதரியை என்ன செய்து விட்டார்கள்? எழும்பி விட்டார். இவனுக்கு விரோதமாய் அவர்கள் 2 பேரும் எழும்பி விட்டார்கள். மீரியாமும் எழும்பி விட்டால், ஆரோனை எழும்பி விட்டார்கள். அந்த காரியத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு போய் வைக்கிறாங்க. மோசே ஒன்றும் பேசல. மோசே அதை கர்த்தருடைய சமூகத்தில் வைக்கிறான். ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்கள் தான் எனக்கு விரோதமாய் பேசினார்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் தான் எனக்கு விரோதமாய் இருந்தார்கள். இப்போ யாருக்கு விரோதமாக வந்துட்டா? சொல்ல மாட்டேங்கல. யார் விரோதமாக வந்துட்டா? உடன்பிறப்பு, உடன்பிறப்பு, இரத்த சம்பந்தம் விரோதமாய் என்ன செய்துட்டு வந்துட்டு அப்படின்ட்டு அவன் திகைத்து போய் நிற்கும்போது கர்த்தர் அங்கே மீரியாமையும் ஆரோனையும் அழைத்து, அந்த அதிகாரம் 1 நீங்கள் வாசித்து பாருங்க. எத்தியோப்பிய ஸ்திரீயை அவன் விவேகம் பண்ணினதினால இவர்கள் என்ன செய்தார்களா? விரோதமாய் பேச ஆரம்பித்தார்கள். ஆண்டவர் அங்க குறுக்க இறங்குகிறார். 6வது வசனத்தில் 7வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்குள்ள ஒருவன் தீர்க்கதரிசியா இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை வெளிப்படுத்தி. மோசைக்கு ஆண்டவர் நிறைய நேரங்களில் தரிசனத்தில் அவரை என்ன செய்திருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய ரட்சிப்பில் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுகிறாரா? நம்முடைய குடும்பத்தில் கர்த்தர் வெளிப்படுகிறாரா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. மோசையை ஆண்டவர் ரட்சகனாய் தெரிந்தெடுத்தார். அவனுடைய வாழ்க்கையை நீங்கள் பிரிக்கும்போது, அவனுடைய வாழ்க்கையை நீங்கள் பிரிக்கும்போது 3 பகுதியாக பிரிக்கலாம். முதல் 40 வருஷம் அரச அரண்மனையில் அவன் செழிப்போடு இருந்தான். 2வது 40 வருடங்கள் அவன் வனாந்தரத்திலே மிகவும் என்ன செய்தான்? கஷ்டப்பட்டான். 3வது 40 வருடங்கள் அவன் ஜனங்கள் மீட்கிறதான மீட்பனாக கர்த்தர் பயன்படுத்த ஆரம்பித்தார். அல்லேலூயா. 40 வருஷம் மாம்சீகத்தில் செயல்பட்டான். அதைத்தான் நான் சொல்ல வரேன். 40 வருஷம் எப்படிப்பட்டான்? தன் ஜனங்களுக்காக மாம்சீகத்தில் செயல்பட்டான். மாம்சீகத்தில் எப்படி செயல்பட்டோம்னா, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தன் சகோதரர்களுக்கு விரோதமாய் ஒரு எகிப்தியன் வேண்டாத காரியத்தை செய்யும்போது அங்கேயும் பார்த்து அவனை கொலை செய்து அவனை பூமியில் புதைச்சிட்டு என்ன செய்துட்டான்? போயிட்டான். 2வது மறுநாள் வருகிறான். 2 பேரும் ஏக சகோதரர்கள் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது, எப்பா நீங்க எங்கப்பா சண்டை போடுறீங்க? 2 பேரும் சகோதரர்கள் ஆச்சே அப்படின்னு சொல்லும்போது, உன்னை எங்கள் மேல் நீதிபதியாக வைத்தது யார்? அதிபதியாக வைத்தது யார்? அந்த எகிப்தியனை கொன்னது போல எங்களையும் கொல்ல போறியோ அப்படின்னு சொன்னோன்னே இவனுக்கு பயம் தன்னம் போல வந்துச்சு. பயம் தன்னம் போல என்ன செய்துட்டு வந்து அவன் அரண்மனைக்கு போறான். பார்வோன் இவனுக்கு விரோதமாக இவனை கொலை செய்ய வேண்டும் என்று நினைக்கும் போது ஆண்டவர் அவனை தப்பிக்க வைத்து எத்தியோப்பியா தேசத்துக்கு, மீதியான் தேசத்திற்கு அவன் என்ன செய்கிறான்? ஓடி போகிறான். அங்கே வனாந்தரத்தில் சிப்புரால் வருகிறாள் ஆடுகளோட. அந்த வனாந்தரத்தில் இருக்கிற அந்த ஆடுகளுக்கு தண்ணீர் காண்பித்து அந்த சிப்புரால் ஆடுகளை வீட்டுக்கு வந்ததுக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அவளுடைய தகப்பனாருக்கு, இன்னைக்கு இத்தனை சீக்கிரமாய் வந்தீங்களே, காரணம் என்ன? காரணம் என்னன்னு கேட்கும்போது அவன் சொல்கிறான், ஒரு எகிப்தியன் எங்களுக்கு என்ன செய்தா? அதே அம்பரமான சாப்பிட்டு கூட்டு வந்திருக்கலாமே. ஒருவேளை அவளும் பயந்திருப்பா. ஒரு வாலிப பையனை நம்ம சாப்பிட்டது கூட்டு வந்தா உலகம் நம்மளை என்ன செய்யும் பேசுங்கிறதுல இருந்திருப்பா. இப்போ தகப்பன்னு சொல்லியாச்சு, சாப்பிட்டது கூட்டு வந்தாச்சு.
அங்கே உடன்படிக்கை ஆகிப்போச்சு. உடன்படிக்கை ஆன உடனே தன் மாமனாருடைய ஆடுகளை அவன் மேய்த்து கொண்டு இருக்கிறான். மேய்த்து கொண்டு இருக்கும்போது ஒரே பர்வதத்தில் கர்த்தர் அவனுக்கு மீண்டும் மறுபடி தரிசனத்தில் வருகிறார். மோசே மோசே என்று அந்த அக்கினியின் நடுவில், இந்த முட்செடிகளின் நடுவில் இருந்து கர்த்தர் என்ன செய்தார்? கூப்பிடுத்தார். கூப்பிடும் போது பக்கத்தில் போய் நிற்கிறான். மோசே, நீர் நிற்கிற இடம் எப்படிப்பட்ட இடம்? பரிசுத்தமான இடம். உன் பாதரட்சைகளை என்ன செய். இன்னைக்கு ஏன் நம்மெல்லாம் பாதரட்சைகளை கலத்தி உட்கார்ந்து ஆராதிக்கிறோம்னா இதுதான் காரணம். வெளிநாட்டுக்காரன் ஆராதிக்க மாட்டேக்கான அப்படின்ட்டு சொன்னா அவன் தேசம் குளிர். வீட்டில் இருக்கும்போதே சாக்ஸ் போட்டுட்டு வீட்டில் இருந்தால் தான் என்ன செய்ய முடியும்? இருக்க முடியும். இதே மாதிரி வெக்கையெல்லாம் அங்கே இருக்காது. சரி, அது வேண்டாம் நமக்கு. ஆண்டவர் சொன்ன உடனே கீழ்ப்படிஞ்சு ஆண்டவரோடு கூட பேச ஆரம்பித்தான். எதிர்காலத்தில் அவனை தலைவனாக உயர்த்த போகிறேன் என்கிற தரிசனத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தான். அல்லேலூயா. 6 லட்சம் புருஷர்களை நடத்துவதற்குரியதான ஒரு தரிசனம். நம்ம வீடு எடுத்துக்கிடுவோமே, 2 பிள்ளைகள் இருக்காங்க, அவங்கள நடத்த முடியுதா? சொல்லுங்களேன், 2 பிள்ளைகளை நடத்த முடியுதா? ஏன் சில குடும்பத்தில் ஒரு பிள்ளை இருக்கு, ஒரு பிள்ளையை நடத்த முடியுதா? எப்பா வர்றது சொல்லுதீங்களா சொல்லலையா? அப்ப இவன் 6 லட்சம் பேரை நடத்தணும். 6 லட்சத்தி சொச்சம். அந்த 6 லட்சத்தி சொச்சத்தை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆண்கள் மட்டும், புருஷர்கள் மட்டும், உடைய துணைவியார்கள் இருக்கிறார்கள், உடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் சேர்த்தா குறைந்தபட்சம் ஒரு 25 லட்சத்துக்கு மேலாக என்ன செய்யும்? வரும். இவர்களை ஒரு மனிதன் நடத்த வேண்டும் என்றால் அதற்குரிய தரிசனத்தை கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து அவன் பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. இன்னைக்கு உங்க குடும்பத்தில் தரிசனம் இருக்கிறதா? எதிர்கால தரிசனம். எதிர்கால தரிசனம். நம்மளாம் என்ன நினைக்கிறோம் தெரியுமா? நம்ம பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கணும். அந்த பிள்ளைகள் படித்து வந்ததுக்கு அப்புறம் நம்மளை நல்லா கவனிக்கும். ஒரு பிள்ளையும் கவனிக்காது. அவங்கள தான் என்ன செய்வாங்க. அது ஒரு காலம் அப்படி இருந்துச்சு, ஆனா இந்த காலம் அப்படி இல்லை. இப்பதான் நிறைய பேர் சிரிக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உள்ளதான் நான் சொல்றேன். ஏன்னா அவங்களுக்கு வருத வருமானம் அவங்களுடைய குடும்பத்தை நடத்துவதற்கு போதுமானதாக தான் இருக்கிறது. கொடுப்பதற்கு எப்படி இல்லை, போதுமானதா என்ன செய்யல இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களையும் அநேக பிள்ளைகள் அவருடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து அவர்களை நடத்துகிறார்கள், அவர்களுக்கு கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் ஜெபத்திலே உறுதியாக இருக்கிறார்கள் என்று அர்த்தம். அவர்கள் வேத வாசிப்பிலே உறுதியாக இருக்கிறார்கள் என்று அர்த்தம். அவர்கள் வேலை செய்கிறதில் உண்மையாக இருக்கிறார்கள் என்று அர்த்தம். இந்த 3 ஒன்று சேரும்போது அவர்களுக்கு ஒரு உயர்வு வருகிறது. அல்லேலூயா. ஒரு உயர்வு என்ன செய்கிறது? வருகிறது. மோசே அங்கே ஜெபிக்கிறான். ஜெபித்ததற்கு பின்பு கர்த்தரே சொல்றாரு, எப்பா நீங்க நினைக்கிற மாதிரி என் ஊழியக்காரன் இல்ல. மோசே, என் தாசனாகிய மோசே, மீரியாம் நீ நினைக்கிற மாதிரி இல்ல. ஆரோன் நீ நினைக்கிற மாதிரி இல்ல. அவன் என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாக இருக்கிறான். அதனால எதிர்கால தரிசனத்தை நான் அவனுக்கு கொடுப்பேன். அல்லேலூயா. உண்மையுள்ள அந்த குடும்பத்தில், உண்மையுள்ள அந்த தனிநபருடைய வாழ்க்கையில் தேவன் எதிர்கால தரிசனத்தை என்ன செய்தார்? கொடுக்கிறார். அந்த தரிசனம் பெற்றதற்கு பின்பு அவருடைய வாழ்க்கையில் குறைவுகள் வராது. அது நிறைவுள்ளவைகளாக இருக்கும். அது நிறைவுள்ளவைகளாக என்ன செய்யும்? இருக்கும். மோசே தரிசனத்தை பெற்றதுனால அவனுக்கு எவ்வளவோ நெருக்கங்கள், எவ்வளோ இக்கட்டுகள், எவ்வளோ துன்பங்கள், எவ்வளோ காரியங்கள் வந்தது. ஆனால் எதையும் குறித்து அவன் கவலைப்படாமல் தனக்கு தரிசனத்தை கொடுத்த தேவன் தரிசனத்தை நிறைவேற்ற வல்லவர் என்பதை அறிந்து அதில் உறுதியாய் இருந்தபடியினால ஆண்டவர் கிருபையாய் 40 வருஷம் வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்த கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா.
அதே போலதான் நாமும் நம்முடைய குடும்பத்துக்கு ஒரு தரிசனம் இருக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை குறித்ததான தரிசனம் இருக்க வேண்டும். நம்முடைய சபையை குறித்ததான தரிசனம் இருக்க வேண்டும். தரிசனம் நிறைந்த இடத்துல நாம் நிறைந்து இருக்கும்போது, நிலைத்து இருக்கும்போது, அந்த தரிசனத்தின் திட்டத்தை கர்த்தர் வெளிப்படுத்தி அந்த தரிசனத்தின் வாயிலாக நம்மை உயர்த்துகிறார். நம்ம என்ன செய்கிறார் பாருங்க. ஆபிரகாம் ஆண்டவர் கூப்பிட்டுதாரு. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆபிரகாமை கர்த்தர் கூப்பிட்டாரு. ஆபிரகாமே, ஆபிராமே. ஆபிரகாம் என்கிற பெயர் மாற்றப்படுவதற்கு முன்பு ஆண்டவர் அவனை கூப்பிட்டாரு. ஆபிராமே, ஆபிராமே, நீ என்ன செய்யாத, பயப்பட. ஏன்னா அழைப்பை பெற்று அவன் இப்பொழுது அமலேக்கியர் தேசத்தில் வந்து நிற்கிறான். அழைப்பை பெற்று சொந்தத்தை விட்டு, பந்தத்தை விட்டு, ரத்தத்தை விட்டு அவன் இப்ப அந்நிய தேசத்துல வந்து நிற்கிறான். கர்த்தர் அவனோடு கூட பேச ஆரம்பிக்கிறார். கர்த்தர் அவனோடு கூட என்ன செய்கிறார், பேச ஆரம்பிக்கிறார். எப்படி பேச ஆரம்பிக்கிறாரு? இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்துல உண்டாகி, எதுல உண்டாகி? ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு தரிசனத்தை கொடுக்க போறார். நல்ல தரிசனம் உங்களுக்கு வெளிப்பட போகுது. எனக்கு கொடுத்ததான வெளிப்பாடு அதான். அதற்கு எக்ஸாமில் தான் கடந்த நாட்களில் யார் ஆராதனைக்கு வரமாட்டாங்கிறத கர்த்தரே வெளிப்படுத்தினார். அது ஒரு தரிசனம். தரிசனத்தில் கர்த்தர் என்ன செய்கிறாரு? சிலர் என்னை முறைச்சிக்கிட்டே இருப்பாங்க, அவங்க வேலையை முறைக்கிற வேலை தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தரிசனத்தில் கர்த்தர் என்ன செய்கிறாரு? வெளிப்படுகிறாரு. நாளைக்கு நடக்கிறத இன்னைக்கு வெளிப்படுத்துவாரு. நாளைக்கு நடக்கிறத இன்னைக்கு கர்த்தர் என்ன செய்வார்? அதங்க தரிசனம், எதிர்கால தரிசனம். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வந்தார். எப்பா, நீ எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்ட, இந்த அமலேக்கியன் தேசத்தில் வந்துட்ட, நீ பயப்படாத. நம்மளை தனியாக எங்கேயா கொண்டு போய் விட்டுட்டாங்கன்னா நமக்கு முதலாவது என்னது வரும் சொல்லுங்களேன்? முதலாவது என்னது வரும்? பயம். என்னடா செய்ய, என்ன செய்ய, தன்னந்தனியாய் வந்து நிற்கிறேனே, என்ன செய்ய? அந்த பயம் ஆபிரகாமுக்குள்ள இருந்ததுனால ஆண்டவர் தரிசனத்திலே உண்டாகி அவர், ஆபிரகாமே, நீ பயப்படாதே, இந்த தேசத்துல நீ இருக்க, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் நினைச்சுக்கிறேன். ஆண்டவர் தரிசனத்தில் எப்படி தேர்ச்சிதான் பாருங்க. நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் நினைச்சுக்கிறேன் இருக்கிறேன். நல்லா யோசித்து பாருங்க. அதுக்காக தான் நான் உங்கள்கிட்ட சொல்லுதேன், எவ்வளோ காலங்கள் ஜீவனோடு இருக்க போகிறோமோ அது நமக்கு தெரியாது. ஆனால் நம்முடைய குடும்பத்திற்கென்றும் சபைக்கென்றும் தனிப்பட்ட வாழ்க்கைக்கென்றும் ஒரு நல்ல தரிசனம் இருக்கும் என்றால் அந்த தரிசனம் சந்ததி சந்ததியாய் ஆசீர்வாதத்திற்குள் கொண்டு வரும். அல்லேலூயா. சந்ததி சந்ததியாய் எங்க கொண்டு வரும்? ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு வரும். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்தார், அது ஈசாக்கில் நிறைவேறினது. ஈசாக்கு ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்தார், யாக்கோபில் நிறைவேறினது. யாக்கோபுக்கு ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்தார், அது யோசேப்பில் நிறைவேறினது. யோசேப்புக்கு ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்தார், அது இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்குள்ளேயும் நிறைவேற ஆரம்பித்தது. அல்லேலூயா. நான் சொல்றதை நீங்க வேதாகமத்தை நல்லா வாசித்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கிட முடியும். வேத அறிவு வர 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 அந்த தரிசனத்தின் திட்டத்தை கர்த்தர் நம்முடைய குடும்பத்தில் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. தரிசனத்தின் திட்டத்தை கர்த்தர் நம்முடைய குடும்பத்தில் என்ன செய்வார்? நிறைவேற்றுவார். நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகாபலனுமா என்ன செய்கிறேன். என் பலத்துக்கு மிஞ்சி ஒருவனும் உன்னை தொடுவதில்லை. காரணம் என்னவென்றால் உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறார். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை என்ன செய்கிறார்? தொடுகிறார். அதனால தான் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய பரிசுத்தவான்களை போல நாமும் தரிசனம் நிறைந்தவர்களாக என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். பாருங்க, சவுலு வேண்டாத காரியத்தை செய்து சபையை துன்பப்படுத்த ஆரம்பிச்சான். ஆண்டவர் இப்போ அவனுக்கு தரிசனத்தில் இறங்கிட்டார். வேண்டாத காரியத்தை செய்து எதுக்குள்ள இறங்கினா? நாங்களும் இப்போ ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஏன்னா
சில ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய நோட்டீஸை கிழித்ததான நபருக்காக ஜெபம். கோடங்கி பெட்டியில் ஜெபம் நடக்கும்போது கல்லெறிந்த நபருக்காக ஜெபம் அம்மா ஜெபம் பண்ணுறோம். இதே மாதிரி சில சம்பவங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு நாள் கர்த்தர் அவர்களுக்கு தரிசனத்தின் வாயிலாக பேசுவார். விசுவாசம் உடையவர்கள் மட்டும் கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. அவர்களுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். ஏன்னா நாம் அவர்களை கண்டுபிடித்து அவர்களிடத்தில் போய் பேசுவதை பார்க்கிறோம். கர்த்தரே தரிசனத்தில் என்ன செய்யணும்? பேசணும். கர்த்தரே தரிசனத்தில் என்ன செய்யணும்? பேசணும். அங்க சவுல் சபையை ரொம்ப துன்பப்படுத்தி அவமானப்படுத்தி தேவனுடைய பிள்ளைகளை கொலை செய்து தேவனுடைய பிள்ளைகளை கட்டி அடித்து எல்லா வேலையும் செய்தான். கடைசியாக அதற்கு தலைமையாக இருக்கிறதான நபர்களிடத்தில் லெட்டரை வாங்கி சபையில் போய் துன்பப்படுத்த போகும்போது ஆண்டவர் குறுக்க இறங்கிட்டார். ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? குறுக்க இறங்கிட்டார். இறங்கி அந்த தமஸ்கு பட்டணத்தில் நேர் தெருவில் இருக்கிறதான இடத்துல மத்தியான நேரத்தில் கர்த்தர் அவனுக்கு தரிசனத்தை கொடுத்து அந்த தரிசனம் ரட்சிக்கப்படல, ஞானஸ்நானம் எடுக்கல, பரிசுத்தாவியின் அபிஷேகம் பெறலைன்னா மாம்ச கண்ணை குருடாக்கிட்டு. மாம்ச கண்ணை என்ன செஞ்சிட்டு குருடாக்கி நேரே அங்கே ஒரு வீட்டில் போய் இருக்கிறான். அங்கே என்ன செய்கிறான்? ஒரு வீட்டில் போய் இருக்கிறான். 9ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கிடுங்க. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 10-11 வசனத்தை நீங்கள் எடுத்துக்கிடுங்க. அவன் அந்த வீட்டில் போய் இருக்கிறான். வீட்டில் இருக்கும்போது அனனியாவுக்கு கர்த்தர் அவனுக்கு போய் ஜெபம் பண்ணு கர்த்தர் சொல்றாரு. தரிசனத்தில் வெளிப்பட்டு அனனியாவே நீ போ, அங்க சவுல் ஜெபம் பண்ணிட்டு இருக்கான், நீ போ. இந்த அனனியா சொல்ற நான் போக மாட்டேன், அவன் உம்முடைய பிள்ளைகளை எவ்வளவாய் பாடுபடுத்தினா எவ்வளவாய் காரியங்களை செய்தான் என்பதை நான் என்ன செய்திருக்கிறேன், அறிந்திருக்கிறேன் சொல்றான். அப்போ ஆண்டவர் மறுபடியும் அவனுக்கு தரிசனத்தை கொடுத்து அட்ரஸை கொடுத்து, தரிசனத்தை மட்டும் கொடுக்கல, அந்த தரிசனத்தில் எதுவும் வெளிப்படுது. வாசிங்களாம் 9ஆம் அதிகாரம் 10-11 வசனத்தை நீங்க வாசிங்க. தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீசன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி அனனியாவே என்றார். அவன் ஆண்டவரே இதோ அடியேன் என்றான். அப்பொழுது கர்த்தர் நீ எழுந்து எங்க போ? நேர் தெருவு என்னப்பட்ட தெருவுக்கு போய். என்ன தெருவுக்கு போ? ஆண்டவர் இப்போ லொகேஷனை கொடுத்துட்டாரு. இப்போ நம்மளும் அப்படிதான். யாராவது தெரியாதவங்க கூப்பிட்டா உங்கள் லொக்கேஷன் என்ன செய்யுங்க, கரண்ட் லொக்கேஷன் என்ன செய்யுங்க, ஷேர் பண்ணுங்க அப்படிம்போம். அந்த கரண்ட் லொக்கேஷன் சில நேரத்தில் சுத்தாத இடம்லாம் சுற்றி கொண்டு போய் என்ன செய்யும், விடும். ஆனால் இப்போ ஆண்டவரே லொக்கேஷன் அவனுக்கு கொடுக்குறாரு. தரிசனத்தில் அனனியாக்கு கர்த்தர் லொக்கேஷனை கொடுக்கிறாரு. நீ எழுந்து நேர் தெருவு எண்ணப்பட்ட தெருவுக்கு போய் அங்க யூதாவின் வீட்டில் தர்சு பட்டணத்தில் சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு. வீட்டையும் சொல்லியாச்சு, அட்ரஸையும் என்ன செய்தாச்சு, சொல்லியாச்சு, தேடு. அவன் இப்பொழுது என்ன செய்து கொண்டு இருக்கிறான்? நம்ப முடியுமா? நேற்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளை துன்பப்படுத்தினவன் இன்னைக்கு என்ன செய்து கொண்டு இருக்கிறா? ஜோமன் நீ அவன்கிட்ட போப்பா. அனனியாவுக்கு கை கால் என்ன செய்யுது, நடுங்கல. ஆனால் ஆண்டவர் தரிசனத்தில் வெளிப்படுத்திட்டார். போ. இப்போ இந்த சபைக்கு நீங்க வந்திருக்கிறீங்கன்னா தரிசனம் இல்லாம கர்த்தர் இந்த சபைக்கு உங்களை கொண்டு வரல. ஒருத்தர் அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க. நீங்க நினைக்கிறது ஏதோ நாங்க வந்திருக்கிறோம்னா ஆசீர்வாதம் இல்லை. தரிசனம் நிறைந்த இடத்தில் தரிசனத்தோடு வந்து உட்காரும் போதுதான் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. இப்ப அனனியா அங்க போறான். சரி, அனனியா அங்க போகும்போது சவுலுக்காக ஜெபிப்பதற்கு கர்த்தர் அனனியாவுக்கு தரிசனத்தை கொடுத்து அனுப்புதாரு. இப்போ இவன் வந்தா இவனை ஏத்துக்கிடணும்ல, அதுக்காக தரிசனத்தை சவுலுக்கும் கொடுக்கிறாரு. சவுலுக்கும் என்ன செய்தாரு, கொடுக்கிறாரு. சில வீட்டில் உங்க வீட்டில் தந்திரமா வந்து கர்த்தர் தான் இனி அனுப்புனாரு,
கர்த்தர் தான் என்னை அனுப்புனாரு, உங்கள் வீட்டில் ஜெபம் பண்ண சொன்னார், ஜெபம் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் என்னதெல்லாம் இருக்குது இதெல்லாம் நீக்குவதற்கு ஒரு 5000 ரூபாய் நீங்கள் காணிக்க கொடுக்கணும்னு சொன்னால் முதல்ல கெட் அவுட்டுன்னு சொல்லுங்க. ஏன்? கர்த்தர் அவர்களை அனுப்பினார். அவர்களை அனுப்பும்போது இன்னார் வருவார் என்பதை கர்த்தர் உங்களுக்கும் தரிசனத்தில் கொடுப்பார். கர்த்தர் என்ன செய்வார்? தரிசனத்தில் என்ன செய்வார்? கொடுப்பார். சவுலுக்கு அப்படித்தான் செய்தார். இது எதற்கு எழுதி வைத்திருக்கிறது? நமக்கு ஒரு முன்மாதிரியாக எழுதி வைத்திருக்கிறது. வாசியுங்கள் 12வது வசனத்தை. அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் அங்க அவன் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும்போது இங்க சவுலுக்கு ஆண்டவர் தரிசனத்தை கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறாரு? அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வை அடையும்படி தன் மேல் கைகளை வைக்கவும் தரிசனம் கண்டான் என்றார். சொல்ல மாட்டேங்கீங்களே? உங்க மேல கை வைக்கணும்னா கர்த்தர் உங்களுக்கு தரிசனம் கொடுக்கணும். கை வைக்கணும் தப்பா புரிஞ்சுக்கிடாதீங்க. ஜெபம் பண்ணதுக்கு கை வைக்கணும்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சவுல் மேல கை வைத்து ஜெபிப்பதற்காக, சவுல் மேல கை வைத்து ஜெபிப்பதற்காக தேவனாகிய கர்த்தர் சவுலுக்கு தரிசனம் கொடுக்கிறார். ஏன்? ஏன்? ரொம்ப வல்லமை உள்ள ஒரு பிரசங்கி பேதுரு இருக்கிறார். நாட்களில் யார் இருக்கிறார்? பேதுரு என்ன செய்தாரு? இருக்கிறாரு. அவனுடைய நிழல் பட்டு என்ன செய்திருக்கிறது? சுகம். அவனுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தல, தரிசனத்தை கொடுக்கல. இவன் சுகமாகிறதுக்கு அவனுக்கு கர்த்தர் தரிசனத்தை நிச்சயில கொடுக்கல. நல்லா நீங்க சிந்திக்கணும். அங்க எருசலேம்ல அந்த சபையில போதகராய் இருக்கிறதான அந்த யாக்கோபுக்கு தேவன் அந்த தரிசனத்தை நிச்சயில கொடுக்கல. எருசலேம் சபைக்கு யார் போதகர்? யாக்கோபு. யாக்கோபுக்கு அந்த தரிசனத்தை நிச்சயில கொடுக்கல. எருசலேம்ல யோவான் இருக்கிறாரு. பெரிய இடிமுழக்க சத்தத்தை உண்டாக்கி பொர்னகேஸ் என்கிறதான பெயரை பெற்றதான அந்த 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 யோவானும் அந்த அந்த யாக்கோபு அங்க இருக்கிறாரு. அவங்களுக்கு கர்த்தர் தரிசனத்தை கொடுக்கல. இவர்கள் எல்லாம் இயேசுவோடு கூட இருந்தவர்கள். இயேசுவோடு கூட இருந்த ஒருவருக்காயிலும் சவுலை குறித்து ஒரு தரிசனத்தை கொடுத்து சவுலுக்காக போய் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லலை. எங்கேயோ ஒரு மூலையில் அனனியா உட்கார்ந்து என்ன செய்கிறான்? ஆண்டவரே இந்த தேசத்தை என்ன செய்யும்? ஆசீர்வதியும். இப்படி கொடியவர்களுடைய கைக்கு கர்த்தாவே இவர்களை விலைக்கு காத்தருளுண்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்காமல, அவனுக்கு கர்த்தர் தரிசனத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. அதே போலதான் உங்களுக்கு ஆண்டவரே எங்களுடைய போதகரை ஆசீர்வதியும், எங்கள் போதகர் குடும்பத்தை ஆசீர்வதியும், எங்கள் சபையை ஆசீர்வதியும், எங்கள் தேசத்தை ஆசீர்வதியும், நாங்கள் இருக்கிற அந்த தெருக்களில் இருக்கிறவங்களை ஆசீர்வதியும், எங்களுடைய முதல்வரை ஆசீர்வதியும், எங்களுடைய பிரைம் மினிஸ்டர் ஆசீர்வதியும், எங்களுடைய தேசத்தில் இருக்கிற எல்லா அதிகாரிகளையும் ஆசீர்வதியும். நம்ம உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம்ல ஒரு மூலையில், நேரம் வரும் அவர்களுக்காக ஜெபிப்பதற்கு கர்த்தர் அவர்களுக்கும் தரிசனம் கொடுப்பார், நமக்கும் தரிசனம் தருவார். 2 தரிசனமும் ஒன்றாய் சேரும். ஒன்றாய் சேரும் போது சந்தேகம் இல்லாதபடி அந்த வீட்டில் போய் ஜெபிப்பதற்கு ஆவியான தேவன் நமக்கு உதவி செய்வார். இப்ப எதுக்கு தரிசனங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்க வீட்டில் யாராவது ஜெபம் பண்ணிட்டு ஏதாவது ஒன்று சொல்லிட்டு எதையாவது ஒன்று வாங்குன்னு நினைச்சா நீங்க அதை சீரியஸாக நினைச்சிடாதீங்க. அப்படி ஒரு தீமை உங்களுக்கு வராது. வந்தா அதை இன்னொரு பரிசுத்தவானுக்கு அல்லட்ட உங்களுக்கே கர்த்தர் அதை வெளிப்படுத்துவார். உங்களுக்கே கர்த்தர் அதை என்ன செய்வார்? இங்க சவுலுக்கு ஆண்டவர் அவனுக்கே என்ன செய்தாரு? அனனியா வருவான்பா, அவன் தலைமையில கை வைப்பான்பா. தலைமையில கை வச்ச உடனே அவன் தலைமையில கை வச்ச உடனே நீ சுகமடைவாய்ப்பா, பார்வை அடைவா, உன் கண் தெளிவா என்ன செய்யும் தெரியும். தரிசனத்தை கர்த்தர் என்ன செய்தாரு? கொடுக்கிறார். அதனால்தான் தரிசனம் இல்லாத இடத்துல நம்ம இருக்கக்கூடாது. நானும் அடிக்கடி புலம்புனது உண்டு, இந்த இடத்துல நமக்கு தரிசனம் இருக்கா இல்லையான்ட்டு. என் தரிசனம் ஃபுல்லாக அந்த மதுரை ரோடு தான், இன்னும் மதுரை ரோட்டில் தான் இருக்கு. கர்த்தருக்கு தோத்திரம், மதுரை ரோட்டில் இருக்கு. அது ஒரு பார்வை இருக்கு. இது எங்கள் அம்மாவுடைய தரிசனம், என் வீட்டம்மாவுடைய தரிசனம். அந்த இடத்துல இப்போ நான் நிற்க என் தரிசனம் என் காலத்தில் நிறைவேற போதோ, என் பிள்ளைகளுடைய காலத்தில் நிறைவேற போகிறதோ,
அல்லாட்ட அந்த ஊழியத்தை தொடர்ந்து நடத்துவதற்கு யார் வராங்களோ அவங்க காலத்தில் நடைபெறுகிற போதும் எனக்கு தெரியாது. ஆனால் தரிசனம் ஒரு நாளில் நிறைவேறும். அல்லேலூயா. அது பொய் சொல்லாது, அது என்ன செய்யாது, பொய் சொல்லாது, அது தாமதிக்காது. அதை சீக்கிரமாய் கர்த்தர் என்ன செய்வார், நிறைவேற்றுவார். அதை சீக்கிரமாய் கர்த்தர் என்ன செய்வார், நிறைவேற்றுவார். என் அன்பு தேவனுடைய ஜனமே, அப்போ தரிசனம் பெற்றவர்கள் நம்முடைய வீட்டுக்கு வரும்போது, அதாவது ஒரு சப்பாத்தி டேஸ்டாக இருக்கணும்னா அதில் பிணைகிற மாவு, தண்ணி, எண்ணெய் இதெல்லாம் ஒன்றா கலந்ததான் எப்படி இருக்கும், சொல்ல மாட்டேங்க. சமையலே பண்ண தெரியாத பரிசுத்த வாட்டி மாதிரி உட்காந்துருக்கீங்களே. இப்போ உங்கள் வீட்டில் தான் எல்லாரும் உங்களுக்கு சமையல் பண்ணி கொடுக்காங்களா? நீங்கள் சொல்லுங்களா? இந்த மூணு ஒன்றா கலந்தாதான் எப்படி இருக்கும்? அதே போல் தரிசனம் நிறைந்தவர்களும் தரிசனத்தை பெற்ற நாமும் இணையும் போதுதான் தரிசனத்தின் பிரதிபலன் வெளிப்படும். தரிசனத்தின் பிரதிபலன் என்ன செய்யும், வெளிப்படும். அப்போ தரிசனத்தின் அந்த பிரதிபலன் நமக்கு வெளிப்படணும்னா நாம் செய்யக்கூடியது என்ன, நம்மளை ஆண்டவர் இந்த தரிசனத்தின் வாயிலாக புத்திமானாய் மாற்றுகிறார். எப்படி மாற்றுறாரு? புத்திமானாய் மாற்றுகிறார். புத்திமானாய் மாற்றி தேவனை தேடி காரியங்களை வாய்க்க பண்ணார். ஏன்னா தரிசனத்தை தந்துட்டார்ல, இனி காரியம் வாய்க்கணும். இனி காரியம் என்ன செய்யணும், வாய்க்கணும். நம்மளை புத்திமானாய் மாற்றுதார். நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் 10th தான் படிச்சிருக்கிறேன். கடந்த நாட்களில் பாஸ்போர்ட் ரினியூவல் பண்ணதுக்கு போனேன். சார் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? 10th ஃபெயில்னு. தூக்கி தூரத்துக்கு போட்டா, அம்மா பாஸ்டம்மா அவங்க பாஸ்போர்ட்டு, நீங்கள் என்ன படிங்க? 10th. உடனே அதை ஏற்றுக்கிட்டாங்க. உலகம் தள்ளும், பரலோகத்தின் தேவன் தள்ள மாட்டார். ஆண்டவர் நம்மளை புத்திமானா என்ன செய்கிறார், நீங்கள் செய்கிற வேலையில், நீங்கள் செய்கிற தொழிலில் நீங்கள் புத்திமான்களாய் இருக்க வேண்டும் என்றால் காலையில் எழும்புற உடனே அந்த தரிசனத்திற்காக ஜெபிக்க வேண்டும். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிறங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். பாருங்க, தரிசனம் காரியங்களை வாய்க்க செய்கிறது. தரிசனம் என்ன செய்யுது, காரியங்களை என்ன செய்கிறது, வாய்க்க செய்ய. நான் அடிக்கடி எங்கள் வீட்டில் புலம்புவேன், நான் போட்ட திட்டத்தின்படிகாரம் வீடை கட்ட விடாமல் ஆக்கி போட்டிங்களே. இன்னும் சொல்லுவேன், நான் அழகா புழுப்புருண்டு போட்டு வச்சிருந்தேன். என்னுடையவர்கள் அப்படி கட்டதுக்கு என்ன செய்யலை, விடலை. சில நேரங்களில் தரிசனம் அப்படி கெட்டு போகுது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தரிசனத்தில் நீங்கள் நிற்பீர்கள் என்று சொன்னால் தொடர்ந்து தரிசனம் வந்து கொண்டே இருக்கும். தொடர்ந்து தரிசனம் என்ன செய்யும், வந்து கொண்டே என்ன செய்யும், இருக்கும். அந்த தரிசனத்தை, அந்த தரிசனங்கிற வார்த்தைக்கு விஷன், விஷன்னா பார்க்கக்கூடியது. விஷன்னா என்ன அர்த்தம், பார்க்கக்கூடியது. அதை நம்ம பார்க்கும். அதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிறங்கியிருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் அவன் காரியத்தை கர்த்தர் என்ன செய்தார். அப்போ தரிசனம் நம்மளை ஷார்ப்பாக்குறது. ஷார்ப். இதுக்கு ஒரு நல்ல பழமொழி சொல்லலாம்னா, மழுங்கட்ட அருவாலும் இருக்கு, ஷார்ப்பான அருவாலும் என்ன செய்யுது. அருவா மழுங்கட்ட ஆயிட்டுன்னா, நான் அடிக்கடி பிரதர் இர்லாண்டிய நினைப்பேன், அவரை தான் கூப்பிடுவோம். அருவா இப்படி ஆயிட்டேன்னா அவர் மண் எடுப்பார், அந்த இதில் போடுவார், 4 தீட்டு தீட்டுவார். அது என்ன செஞ்சிடும், சொல்ல மாட்டேங்கிங்களா. அப்போ நம்ம தரிசனத்தில் நம்மை ஷார்ப்பாக்குவதற்கு தான் ஆண்டவர் ஆராதனைகளை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இங்கே கொண்டு வந்து வைத்து அந்த தரிசனத்தை கொடுத்து அந்த தரிசனத்தில் நம்ம ஷார்ப் ஆகிட்டோம் அப்படின்னா, அதான் அந்த புத்தி. அந்த தரிசனங்களில் நாம் புத்திமானாய் மாறிட்டோம் அப்படின்னா,
ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா காரியங்களை என்ன செய்தாரு? 2 சம்பவத்தை நான் சொல்லி முடிக்க போறேன். 1 யோசேப்புடைய வாழ்க்கை, 2 தானியேலுடைய வாழ்க்கை. யோசேப்பு சொப்பனங்களை கண்டு சகோதரர்களுக்கு சொன்னான், தாய் தகப்பனுக்கு சொன்னான். அவன் கண்ட தரிசனம், அந்த சொப்பனம் அவனுக்கே ஆபத்தாக என்ன செய்து விட்டது? மாறிவிட்டது. 13 வருடம் ஆபத்தாக மாறினது. ஆனால் என்னைக்கு தேவன் அந்த கொடுத்த தரிசனத்தை, தேவன் தரிசனம் தந்திருக்கிறார், அது என்னுடைய வாழ்க்கையில நடக்கும் என்கிற உறுதியோடு கூட நின்னானோ, அன்னைக்கு சூழ்நிலைமை மாறிச்சு. அந்த தரிசனம் அவனுடைய வாழ்க்கையில நிறைவேறி அவனை உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு போனது. இப்போ நான் சொன்ன மேக்ஸ் உங்களுக்கு புரியும். இப்போ நான் உங்களுக்கு சொன்ன கணக்கு உங்களுக்கு புரியும். என்ன கணக்கு சொன்னேன்? ஜபம் ப்ளஸ், அப்படி சொல்லக்கூடாது, ஜபம் ப்ளஸ் வேத பாடம் ப்ளஸ் முயற்சி. யோசேப்பு வாழ்க்கையில் அதான் இருந்தது. யெகோவா தேவனை அவன் விடல. அவன் ஜெபித்தான், அவன் வேதத்தை பிரமாணங்களை நேசித்தான், அதை இருதயத்தில் வைத்துக் கொண்டான், தொடர்ந்து அதற்காக முயற்சி செய்தான். முயற்சி என்ன முயற்சி? உண்மையா இருந்தான். எங்கும் அவன் எப்படி இருந்தான்? உண்மையா இருந்தான். உண்மைக்கு மாறான காரியத்தை அவன் செய்யல. இந்த 3 காரியம் இருந்ததுனால 13 வருஷம் அவனுடைய தரிசனம் நிறைவேறுவதற்கு காலம் எடுத்தது. ஆனால் அந்த தரிசனம் என்ன செய்யாது? பொய் சொல்லாது, அது நிறைவேறாமல் என்ன செய்யாது? இராது. அது தாமதித்தால் அதற்கு என்ன செய்ய? காத்திரு என்று ஆபகுக்கு 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபகுக்கு 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 3ஆம் அது வசனத்தை கூட வாசிங்களா? ஆபகுக்கு 3ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் அழகாய் சொல்கிறார். 3வது வசனமா, குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? 2ஆம் அதிகாரம் 3வது வசனம், குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலோ அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பது இல்லை. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. அது என்ன செய்வதில்லை. இப்ப ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்தாரு. யோசேப்புக்கு தாமதம். நல்லா என்னைய கவனிக்கணும். யோசேப்புக்கு தாமதம் வந்த உடனே என்னடா செய்யண்டா அவன் யோசித்துக்கிட்டு இருக்கிறா. யோசிச்சுட்டு இருக்கும்போது மறுபடியும் என்ன தரிசனத்தை முதல்ல கர்த்தர் கொடுத்து நம்ம அழைக்கிறாரோ, கடைசியாய் நிறைவேறுவதற்கும் அதே மாதிரி தான் தரிசனம் வரும். பானபாத்திரக்காரனுக்கு வந்துச்சு, சுயம்பாய்க்கு வந்துச்சு. 2 பேருக்கும் விளக்கம் கொடுத்தான். இந்த விளக்கம் கொடுத்தவனாவது இவனை விளங்க வைக்கணும்ல, விளங்க விடாம ஆக்கிட்டு 2 வருஷம் மறந்தும் போயிட்டான். மறுபடியும் ஆண்டவரே நேரடியாய் பார்வனுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்ததுனால, சொப்பனத்தை கொடுத்ததுனால அதை விளக்குவதற்கு கர்த்தரே அதனுடைய ஞானத்தை, புத்தியை நான் உங்களுக்கு சொல்கிறதா தான். நேரே உட்காருங்க, காலை கூட்டிலாம் இருக்கக்கூடாது, சம்பளம் போட்டு நேரே இருக்கணும். அதுதான் காலை நீட்டி உட்காருங்க, அதை பற்றி தப்பு இல்லை. அப்போ அந்த 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 பார்த்தீங்களா, மைண்டு டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. அந்த 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 புத்தி அந்த கூர்மையானதுனால யோசேப்பை ஆண்டவர் ஞானத்தின் ஆவியினாலும் தேவனுடைய ஆவியினாலும் நிரப்பி அந்த உயர்வு 80 வருஷம் அவனை ஆளுகை செய்தது. அதான் உங்களுக்கு சொல்றேன், ஜபம் பிளஸ் வேதம் பிளஸ் முயற்சி, இந்த 3 சேரும்போது நீங்க 1 நாள் 2 நாள் அல்ல, உங்கள் ஆயுசு முழுவதும் உயர்ந்த பாதையில் இருக்கலாம். உயர்வின் ஆசீர்வாதங்கள் என்ன செய்யலாம்? பெற்றுக்கொள்ள. வாலிப பையங்களுக்கு சொல்லுதேன், நீ இன்னைக்கு அசால்ட்டாய் நினைப்பாய் என்று சொன்னால், வாலிப பிள்ளையே உனக்கு சொல்லுதேன், இன்னைக்கு நீ அசால்ட்டாய் நினைப்பாய் என்று சொன்னால் வாழ்க்கை முழுவதும் அசட்டாய் மாறிவிடும். இன்னைக்கு நீ சீரியஸாக எடுத்து, ஆண்டவரே இதுவரைக்கும் நான் ஜெபிக்கல, இதுவரைக்கும் நான் வேதாகமத்தை சரியாய் வாசிக்கல, இதுவரைக்கும் நான் முயற்சி செய்யலண்டு உன்னை நீயே உயிர்த்து ஆராய்ந்து பார்த்து அந்த பாதைகளிலிருந்து விடுதலை பெறுவாய் என்றால் உனக்கு ஒரு உயர்வு சீக்கிரமாய் வரப்போகிறது. அல்லேலூயா. இது யோசேப்புடைய வாழ்க்கையில. இங்கே தானியேல் இருக்கிறான். ஒன்று, அந்த தரிசனம் அவனை புத்திமானாய் மாற்றி
புத்திமானாய் மாற்றி ஞானத்தின் ஆவியினாலும் தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டான். ரெண்டாவது இங்க தானியேல் இருக்கிறான். தானியேல் 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அதில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க கூட 4 பேர் இருக்கிறாங்க. அந்த 4 பேரும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவியலும் சாம்பாத்தியத்தை என்ன செய்தாரு? கொடுத்தார். ஆனால் தானியேலுக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட். தானியேலுக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட்டு. என்றைக்குமே ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட்டு வாங்கிட்டோம்னா கொஞ்சம் உபத்திரமும் வரும். அதையும் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸ்பெஷல் கிஃப்ட்டு வாங்கியாச்சுன்னா என்னது வரும்? ஆனால் அந்த உபத்திரத்துக்கு பின்னால் என்னது இருக்கு? ஆசீர்வாதம். யோசேப்புக்கு தனி கிஃப்ட் கர்த்தர் கொடுத்தாரு. அதனால அவனுக்கு என்னது இருந்தது? உபத்திரம் இருந்துச்சு. அந்த உபத்திரத்துக்கு அவன் நிலைத்திருந்ததுனால தரிசனம் நிறைவேறின உடனே அவனுக்கு என்னது வந்துச்சு? உயர்வு வந்துச்சு. அதே போல தானியேலுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் அந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவன் ஆக்கினான். எவனும் வாசிக்க முடியாது. மந்திரவாதியும் வாசிக்க முடியல, சோசியக்காரனும் வாசிக்க முடியல, கல்தையனும் வாசிக்க முடியல. அந்த ராஜா கலங்கி போய் இருக்கிறான். அப்பவும் மப்பு பிடிச்சதான அவன் மனைவி வந்து சொல்றா, ஏய் நீ யூதாவிலிருந்து அடிமையாய் வந்ததானே மனுஷன் தானே, ஏன் ஒரு பரிசுத்தவாண்டு கூப்பிடலாம்ல? ஒரு பரிசுத்தவாண்டு என்ன செய்யலாம்? கூப்பிடலாம்ல? அப்படி சொல்லுதா. சொன்னதுக்கு அப்புறம் இந்த தேவனுடைய ஊழியர்களே லேசப்பட்ட ஆட்களா, உன்னுடைய வெகுமதியை வேறொருவனுக்கு கூடும், எனக்கு வேண்டாம். உம்மால் நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டேன்னு என்ன செய்யக்கூடாது? நினைக்கக்கூடாது. வெகுமதியை வேறொரு கூடும். அந்த எழுத்தை நான் வாசிக்கிறேன். இவன் பயந்து போய் இருக்கிறான். ஒரு கையுறுப்பு மட்டும் போய் எழுதிட்டு மேனே தேக்கேல் உபாசின்னு எழுதிட்டு போயிட்டு அந்த தரிசனத்தை அவன் சொன்னதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற சதாக்கள் எல்லாம் அவனை பிடிச்சிக்கிட்டு இவனை எப்படியாவது கவுத்தணும். என்ன செய்யணும்? கவுத்தணும். 6ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நடக்கு. ராஜாவே உண்மை தவிர வேற யாரையும் என்ன செய்யக்கூடாது? வணங்கக்கூடாது. ஏன்னா இந்த மனுஷன் என்ன செய்தான்? உயர்வுக்கு ஜபம் ப்ளஸ் வேத வாசிப்பு முயற்சி வாழ்க்கையில் என்ன செய்யுது? இருக்கிறபடினால அவன் உயர்ந்துக்கிட்டே போகிறான். அதை தடுக்கணும். இன்னைக்கு அநேகருடைய குடும்பத்தில் அதான் தடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. தானியேலுடைய வாழ்க்கையில் பாருங்க, அவன் 3 வேலையும் என்ன செய்தான்? ஜெபித்தான், வேதத்தை நேசித்தான், முயற்சி எடுத்தான். ஆண்டவர் என்னை மகிமையா என்ன செய்தார்? உயர்த்தினார். அந்த உயர்த்தி இருக்கும்போது சதாக்கள் எல்லாரும் சேர்ந்து இவனை எப்படியாவது மடக்கணுமே, இவனை எந்த விஷயத்திலையும் குற்றப்படுத்த முடியாது. இவனை ஜெபிக்கிறதுலையும் வேதம் வாசிக்கிறதுலையும் எடுக்கிற முயற்சிலையும் தான் என்ன செய்யணும்? குற்றத்தை படுத்தினாங்க. குற்றத்தை படுத்து சிங்கத்தின் கெவியில் கொண்டு போய் போட்டாங்க. போட்டால் என்ன நடந்துச்சு? அவ்வளோ நாளும் தூங்காதவன் அன்றைக்கி நல்லா தூங்கி எழுந்துச்சுதான் வெளியில் வந்தான். ஆனால் யாருக்கு தூக்கம் வரல? ராஜாவுக்கு தரிசனத்தை தந்த கர்த்தர் உங்களை உயர்த்தும் போது மற்றவர்களுக்கு நித்திரை இருக்காது, நமக்கு அயர்ந்த நித்திரையை கர்த்தர் கொடுப்பார். நல்ல சுகத்தை கர்த்தர் என்ன செய்வார்? கொடுப்பார். நல்ல பலனை கர்த்தர் என்ன செய்வார்? கொடுப்பார். நல்ல ஆரோக்கியத்தை கர்த்தர் என்ன செய்வார்? கொடுப்பார். இவன் காலையிலே போய் தானியேலே, தேவனுடைய தாசனாகிய தானியேலே, உன்னை சிங்கத்தின் வாய்க்கு தப்புவிக்க உன் தேவன் வல்லவராய் இருந்தாரா? ஆமா ராஜாவே, என் தேவன் என்னை தப்புவிக்க எப்படி இருந்தாரு? நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற என் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? வல்லவராய் இருந்தா. ஏன் வல்லவராய் இருந்தார்னு அங்கே சொல்லுதான், ராஜாவே நான் உமக்கு உண்பதாகவும் என் தேவனுக்கு உண்பதாகவும் நான் நீதி கேடு என்ன செய்யவில்லை. பாருங்க, தரிசனத்தை பெற்று அவன் அறிவுள்ளவனாய் மாறுவதற்கு அவன் தன்னை அர்ப்பணித்தபடியினால அந்த கஷ்டங்கள் வந்துச்சு. வெளியில் வந்தான். ராஜா அவனை மாகாணங்கள் 3வது அதிகாரியாக உயர்த்தினா. அவன் வாழ்நாள் முழுவதும் ஜெயமாய் நடந்தது. அதே போல் இந்த காலை நேரத்தில் இந்த தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் தரிசனத்தை கொடுத்து அந்த
தரிசனம் நிறைவேறுவதற்கு இவ்வளவு காலங்கள் ஆகிவிட்டது என்று நீ நினைத்து கொண்டிருக்கலாம். அந்த தேவனாகிய கர்த்தர் இப்பொழுது உன்னோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். என்னவென்றால் அது பொய் சொல்லாது, அது தாமதித்தால் அதற்காக காத்திரு, அது நிச்சயமாய் நிறைவேறும். நிறைவேற்றின் காலத்துக்குள்ள நான் உன்னை கொண்டு வந்திருக்கிறேன் என்று உங்கள் ஒவ்வொருவருடனும் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். சந்தூரா ரபாரா பௌதர ரிபி கபாலபா. ஹல்லேலூயா, ஆமே துதிக்கிறேன். ஹல்லேலூயா, ஆமே துதிக்கிறேன். எப்படி அந்த தரிசனம் யோசேப்பை உயர்த்தினதோ, எப்படி அந்த தரிசனம் தானியேலை உயர்த்தினதோ, இன்னும் எத்தனையோ பரிசுத்தவான்களை சொல்ல முடியும். அந்த தரிசனத்தை ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையில் உயர்த்தினதோ, அதே போல எத்தனையோ பரிசுத்தவான்கள் அந்த தரிசனத்தில் நின்றபடியினால் அவருடைய வாழ்க்கையிலே உயர்வை கண்டு அனுபவித்தது போல இந்த சபையிலே இப்பொழுது ஆராதித்துக் கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்ததான தரிசனம் நிச்சயமாய் நிறைவேறும். அதிலே ஒரு உயர்வு வரப்போகிறது. அதை பெற்ற அனுபவிக்கக்கூடியதான காலகட்டத்தில் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் நல்ல கரங்களை கொட்டி ஆவியிலே நிரம்பி கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, ஆமே துதிக்கிறேன் கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் இரட்சகரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இடைப்படுகிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு கூட பேசுகிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வேதம், ஜெபம், ஆண்டவரே முயற்சி, இந்த மூன்றும் ஒரு தரிசனத்தை கொடுத்து ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகளை உயர்த்த போகிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். நீங்க உயர்த்துங்கப்பா, நீங்க உயர்த்துங்கப்பா. சகல கண்களுக்கு முன்பு யோசேப்பை பார்த்த ஆண்டவரே தன் சகோதரருடைய கண்களுக்கு முன்பு யோசேப்புக்கு ஒரு உயர்வு வந்தது. தானியேலை பார்த்ததான அந்த தரியு ராஜாவினுடைய காலத்தில் இருந்ததான உயர் அதிகாரியுடைய கண்களுக்கு முன்பு தானியேலுக்கு ஒரு உயர்வு வந்தது. அதே போல இந்த சபையில் இருக்கிறதான ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் இவர்கள் உண்மை பார்க்கிறபடியினாலே ஆண்டவரே இவர்களை பார்க்கிறதான கண்களுக்கு முன்பு இவர்களுக்கு ஒரு உயர்வை தேவனாகிய கர்த்தர் வைத்திருக்கிறீர். அந்த உயர்வின் பாதையில கர்த்தர் இவர்களை நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். கிருபை கூட இருக்கட்டும் கர்த்தர், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. எல்லாரும் எல்லாமே